நீங்க இன்னைக்கு மந்திரியா இருக்கிறதுக்கெல்லாம் காங்கிரஸ்காரனும் காமராஜரும் உழைச்சு அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு வாங்கின சுதந்திரம் தான் காரணம். உங்களுக்கு இந்த அதிகார பிச்சையே அந்த தலைவன் போட்ட பிச்சை, அவருடைய நண்பர்கள் போட்ட பிச்சை. நீங்க என்னமோ பெரிய பேசுறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல பெரியார் திமுக எல்லாம் வந்துட்டு திமுக சுதந்திர போராட்டத்துல நான் கேட்கட்டுமா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வரட்டுங்க. இனிமே என்ன பண்றது இவங்கிட்ட? 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அறிவிக்கிறார் காந்தி. சரி, நாடு முழுக்க பெரிய கிளர்ச்சி வருது. அந்த நேரத்துல 43 சேலத்துல ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாடுல தான் திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு அரசியல் தீர்மானம். அந்த தீர்மானம் என்பது பிரிட்டிஷ் ராணிக்கு வேண்டுகோள். அந்த தீர்மானத்துடைய வாசகத்தை வார்த்தை மாறாம சொல்றேன். இந்த மாநாடு மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. இந்தியாவுக்கு நீங்கள் சுதந்திரம் தரப்போகிறதாக கேள்விப்படுகிறோம். நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது. அப்படியே தருவதென்றாலும் சென்னை ராஜதானிக்கு தரக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியது யாரு? யார் பேசுனது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டர் அண்ணா பேசுனது. இது அவரு அது முடிஞ்ச உடனே அடுத்த 4 நாள்ல அவர் நடத்திய திராவிட நாடு இதழ்ல தலையங்கமா எழுதி இருக்கிறார் 2 பக்கம்.